மேம் எப்படி திடீர்னு இவ்வளோ வெயிட் குறைச்சிங்க? கொஞ்சம் வெயிட் கெயின் ஆன பிறகு எல்லாருக்கும் வர அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. 2 மாசத்துல இப்பெல்லாம் வெயிட் குறைச்சிட முடியாது, அவங்க சர்ஜரி இதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நான் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணது கிடையாது இது வரைக்கும். 2 டெலிவரி தான் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப நார்மல் டெலிவரியாக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது செக்கில் ஆட்டினது மட்டும்தானா? செக்கில் ஆட்டினது மட்டும்தான். பேராஷூட் அதெல்லாம் யூஸ் ஐயோ, பேராஷூட் எல்லாம் யாரும் சொன்ன சமையலுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, அது தலைக்கு மட்டும்தான், அதில் கெமிக்கல் இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கண்மணி அன்புடன் சீரியல் நடிச்ச மீரா கிருஷ்ணன். வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி திடீர்னு இவ்வளோ வெயிட் குறைச்சிங்க? கொஞ்சம் வெயிட் கெயின் ஆன பிறகு எல்லாருக்கும் வர அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நடந்தால் மூச்சு வாங்குறது, ஸ்டெப்ஸ் ஏறும்போது கஷ்டம், சில ட்ரெஸ்ஸு போடும்போது எனக்கே என்னை பார்க்க முடியல, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸு, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவார். அவரும் ஃபீல்டில் தான் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். அதில் வந்து நிறைய டாஸ்க் என்னால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அவர் சொல்லிகிட்டே இருப்பார், இப்போ வெயிட் நீ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கேம் எல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நான் அந்த டயட் ஆரம்பித்தது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் தான் நான் பண்ணது. ரொம்ப நாளாகவே நான் வந்து இந்த டயட்டை பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது. எனக்கு வித்யா பாலன் மேம் எல்லாம் நிறைய இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் அதை பற்றி, ஜோதிகா மேம் பண்ணியிருக்கோம் அந்த டயட்டு. ஸோ ஐ கான் டை அப்படின்னு சொல்லி, அப்போ அது பார்க்கும்போது புரிஞ்சது நிறைய பேஷன்ஸ் வேணும் இந்த டயட் பண்ணணும்னா. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, எதுவாக இருந்தாலும் வரட்டும், கொஞ்ச நாளே கஷ்டப்பட்டால் மேபி இதோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி அந்த டயட் பண்ணேன். அதுக்கான ரிசல்ட் தான் அது. ஓகே மேம், இப்போ ரொம்பவே ஸ்லிம்மாக நல்லாவே இருக்கீங்க. ஆனால் 30 வயசில் அம்மா கேரக்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஒருவேளை நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்க, கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கனால தான் நமக்கு அம்மா கேரக்டர் கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கா? இல்லை, நான் அது கமிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ வெயிட் இல்லை. எனக்கு டெலிவரி ஆகி என்னோட பையனுக்கு ஒரு 3.5 years அப்படி தான் இருந்தது அந்த சீரியல் நான் கமிட் ஆகும்போது. ஸோ ஆஃப்டர் டெலிவரி அந்த டைம் பெருசாக நான் ஒர்க் பண்ணல, அதனால கொஞ்சம் வெயிட் கெயினாக இருந்தது. மற்றபடி நான் ஓவராக வெயிட் எல்லாம் இல்லை அப்போது. அது கம்மிட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இல்லை மெயின் காரணமே அதுதான். அது கம்மிட் ஆனதுக்கு அம்பிகா அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் மலையாளத்தில் வந்து அவங்க எனக்கு மதராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனந்த விகடனுக்காக சன் டிவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. அவங்களுக்கு என்ன மாதிரி என்னோட சிஸ்டராக நடிக்கணும், கொஞ்சம் என்ன மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கிற ஒருத்தங்க வேணும். ஸோ டக்குன்னு எனக்கு மீராவோட பேர் தான் மைண்டில் வந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, நாங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2005 or 2006 தான் நான் அம்மா கூட அந்த சீரியலில் நடித்தது. திடீர்னு 2016 2017 அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும்போது என்ன இப்போவுமே அவங்க ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுனால தானே கால் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த ஒரு சொன்னதுக்காக மரியாதைக்காக நாங்கள் போய் டைரக்டர் சாரை மீட் பண்ணேன். டைரக்டர் சார்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், சார் நான் இவ்வளோ தான் என்னோடய ஏஜ், இப்போ வந்து மதர் கேரக்டர் பண்ணால் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியாது, அது இல்லாமல் அந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது. அம்மா கால் பண்ணாங்க, அதனால தான் எனக்கு அது மறுத்து சொல்ல முடியலன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். வேறு ஏதாவது கேரக்டர் இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை நான் இந்த மாதிரி ஃபேஸ் தான் தேடிட்டு இருந்தேன், மேக்கப்பில் எல்லாமே நம்ம மாற்றலாம், ஒரு சில ஃபேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு திருப்பி பார்க்கணும் போல இருக்கும், அந்த ஒரு லக்ஷ்மியான ஒரு ஃபேஸு அது உங்களுக்கு இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குமரன் சார் டைரக்டர் அவர் சொன்னார். டிசிஷன் நீங்கள் அவ்வளோதான், அவ்வளோ சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஸோ மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி நம்மளுக்கு உடனே ஷூட் ஆரம்பிக்கணும், உங்கள் டிசிஷன் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே திருப்பியும் கால் பண்ணார், நீங்கள் ஓகே சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. திருப்பி நாங்கள் அன்றைக்கி யோசித்தேன். ஹஸ்பண்ட் சொன்னார், ஆனந்த விகடன் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு, சன் டிவி மாதிரி ஒரு சேனல், ஸோ மேபி இதாக இருக்கும் உன்னோட என்ன சொல்கிறது பிரேக்குக்கு அப்புறமான ரீஎன்ட்ரி இதாக இருக்கும், நீ பண்ணுங்க அப்படின்னு பண்ணுன்னு சொன்னார். அப்புறமா நான் ஓகே சொன்னேன். ஆனால் அந்த ஓகே வந்து ரொம்ப நல்ல ஒரு டிசிஷனாக இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அம்மா கேரக்டர் பண்ணணுமா வேண்டாமா அந்த பெரிய யோசனைலாம் எனக்கு போகலை. அப்போ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி மட்டும்தான் ஃபீல் ஆனது. அது ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சு.
நீங்கள் அப்போ ஓகே சொல்லலைன்னா இந்நேரம் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னு ஒரு தடவை இமேஜின் வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக அதுக்காக ட்ரை பண்ணோம். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸும் இருந்தது. மேபி நான் தமிழில் அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன், மலையாளத்தில் திருப்பி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஏன்னா மலையாளத்தில் தான் நான் ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருந்தது. தமிழில் நான் பொக்கிஷம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம ட்ரை பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் நம்மளை கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பேன். அதுவாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் இந்த ஃபீல்டில் தான் இருந்திருப்பேன். மேம் பொக்கிஷம் சீரியல் உங்களோட ஃபஸ்ட்டு சீரியல், அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் தமிழ் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மலையாளி அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அது எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணீங்க? நான் மலையாளம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆகாஷதூதன் சொல்லிட்டு. அப்போ என் கூட வனிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணாங்க. வனிதா கிருஷ்ணச்சந்திரன் அவங்களோட பேர். நம்ம தனுஷ் சாருக்கு மதுராவில் அவங்க நடிச்சிருப்பாங்க நிறைய மூவிஸில். அவங்க தான் இந்த மாதிரி திருசெல்வம் சார் இந்த மாதிரி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, ஒரு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நான் நம்பர் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நம்பர் கொடுத்து அவர் என்ன வந்து பர்சனலாக வீட்டில் பார்த்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே கமிட் ஆகிடுச்சு. அப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் தமிழுக்கு வந்தது. எனக்கு தமிழ் இப்போவே என்னோட தமிழ் அவ்வளோ பெஸ்ட்டெல்லாம் கிடையாது, அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை அப்படி தெரியாமல் இல்லை எனக்கு தமிழ் அப்பவும் தெரியும். ஒரு கல்யாணம் ஆகி வரும்போது கூட தமிழ் ஃப்ளூவன்சி இல்லை. நிறைய தமிழ் படம் பார்ப்பேன், விஜய் ரசிகை, சூர்யா, இவங்க எல்லாம் நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்ல அந்த டைம். ஸோ அந்த படத்துலேருந்து தெரிஞ்ச அந்த தமிழ் பேசிக்கான கொஞ்சம் எல்லாம் தெரியும், அவ்வளோதான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கே தோண ஒரு பாசிட்டிவ் சைடு என்னோடது என்னென்னா, 2 வாட்டி ஸ்கிரிப்ட் படித்தா திருப்பி ப்ராம்ப்ட் பண்ணும்போது நான் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லுவேன். இப்போது நீங்கள் நான் தெலுங்கும் பண்ணியிருக்கேன். தெலுங்கு எனக்கு சுத்தமாக ஒரு வேர்டு கூட தெரியாமல் தான் அந்த மூவி நான் பண்ணேன். எனக்கு 2 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் நான் படித்தா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் நான் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நான் சொல்லுவேன். ஸோ தமிழ்லேயும் இப்போவும் எப்போவுமே அதுதான். நான் 2 வாட்டி கேட்பேன், ஒரு புரியாத மீனிங் இருக்கிறதாவது நம்ம செந்தமிழ் இருந்துச்சுன்னா நான் கேட்பேன் அதோட மீனிங். அந்த வேர்டை சம்டைம்ஸ் நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது வேர்டு இருந்தால் கேட்பேன், இல்லைன்னா அதே வேர்டை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான். அப்படி சொல்லி நம்ம கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் நந்தினி மைனா தான் எனக்கு சிஸ்டராக நடித்தாங்க. திருசெல்வம் சார் தான் எனக்கு ஹஸ்பண்டாக நடித்தார். அப்புறம் ரமேஷ்னு சொல்லி ஒருத்தர் தான் அப்பாவை நடித்தார். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த டைம், அவர் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நளினி அம்மா இருந்தாங்க அந்த சீரியலில். ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த பிகினிங் ஸ்டேஜில். ஸோ இட் வாஸ் ஃபன். அண்ட் திருசெல்வம் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கூட இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கேரக்டர் கண்மணி என்னோட அதில். நீங்கள் ஸ்ரீவித்யா மேம் அண்ட் கேஆர் விஜயா மேம் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்ரீவித்யா அம்மா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலில் எனக்கு மதுரா நடித்தாங்க. அந்த டைம் அவங்களுக்கு அந்த உடம்பு சரியில்லாத டைம் தான், கேன்சர் இருந்த டைம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தும் ஒர்க் பண்ண வருவாங்க பாருங்கள். அந்த ஒரு ப்ரீத்திங் ட்ரபிள், ஹக் பண்ணுற டைமில் எனக்கு உங்களோட ப்ரீத் கேட்குது. ஸோ அவங்களுக்கு தனியாக வீட்டில் இருந்து சாப்பாடு வரும், அது சாப்பிட்டு செப்பரேட்டாக டஸ்ட் இல்லாத ஒரு ரூமில் இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் சங்கமுகம்ன்ற ஏரியாவில் நம்ம ராதா மேம் இருக்குல்ல, அம்பிகா ராதா, அவங்களோட வீட்டில் தான் எங்களுக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அந்த ராதா மேமோட ரூமில் இந்த ஸ்ரீவித்யா அம்மாவுக்காக தனியாக ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கிறதுனால அங்கே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க அசிஸ்டண்ட் நம்மளை யாரையும் அங்கே விட மாட்டாங்க. ஸோ ஷி வாஸ் இல், தட்ஸ் வை. ஸோ அந்த டைமெல்லாம் நான் அவங்களோட அந்த ஒரு டெடிக்கேஷன், எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் வந்து கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, அந்த நடிப்பாங்க. 6 மணி வரைக்கும் அவங்க இருந்து நடித்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த அவ்வளோ உடம்பு சரியில்லாமையும் அவங்க நடிக்கிறாங்க. அவங்க கண்ணு பேசும், நடிக்கும்போது கண்ணு பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ வந்து எல்லோரும் கேட்பீங்கள, அழுவற சீன் அப்படின்னா கிளிசரின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளிசரின் போட்டு நடிச்சுட்டு முடிஞ்சிடும். அடுத்த ஷார்ட்டு கிளிசரின் கொடுங்க அப்படின்னு போட்டு கிளிசரின் போட்டு நடித்து முடிச்சிடும். அதில் ஃபீல் கம்மி, உங்கள் கண்ணு பேசாது, நீங்கள் நடிப்பேன், அவ்வளோதான். ஸோ அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு அந்த ஃபீல் கிளிசரின் எல்லாம் தேவையே இல்லை, அப்படியே வருது, கண்ணிலேருந்து தண்ணி வரும், சிரிக்கும்போது கண்ணு சிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவங்க அந்த நடிப்பெல்லாம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். எப்படி மேம் அது அப்படி கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு அப்போ நான் இந்த அளவுக்கு நடிக்க ஃப்யூச்சர்லேயும் நான் நடிச்சுட்டு தான் இருப்பேன்னெல்லாம் எனக்கு தெரியாது. வாஸ் ஜஸ்ட் 17 years old தட் டைம். எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் மூவியில் தான் நடித்தேன், அதுக்கப்புறம் சீரியலில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்.
ஸோ எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்தது நான் அவங்க கூட பண்ண முடிஞ்சதில். கேஆர் விஜய் அம்மா கூட நான் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி தேவி மகாத்மியம்னு சொல்லி ஒரு டிவோஷனல் சீரியலில் தான் நடித்தேன். அவங்களுக்கு பேத்தியாக நடித்தேன் நான். ஸோ அவங்கள எல்லாம் பார்க்க முடியும்னு கூட நான் நினைக்கல அந்த டைம். ஸோ அவங்க கூட தான் அந்த கேரக்டர் ட்ராவல் ஆனது. ஸோ அவங்கள பார்த்து அவங்க கூட நடித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஏஜில் கூட ஷி வாஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் இந்த நாயகி சீரியலில் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் கேஆர் விஜயம்மா மாதிரி இருக்கீங்க நீங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படி தான் பண்ணாங்க, கேஆர் விஜயம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் நேராக பார்த்து அவங்க கூட எல்லாம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இவங்க சொல்லும்போதும் நான் நினைப்பேன், அவங்களோட பாதி கூட நம்ம இல்லை, ஏன் அவங்கள நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு பிளஸ்ஸிங் தான் எனக்கு. நீங்கள் நடிக்கும்போது கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிசரின் யூஸ் பண்ணாமலும் நடிப்பேன். மேக்ஸிமம் கிளிசரின் யூஸ் பண்ணாமல் தான் நடிப்பேன். பிகினிங் ஸ்டேஜில் எல்லாம் எனக்கு தெரியல, கிளிசரின் யூஸ் பண்ணாமல் நடிக்க தெரியல. போக போக நானே என்னை ட்ரெயின் பண்ணி அப்படி நடிக்கிறதுக்காக கற்றுக்கிட்டேன். தமிழும் சரஸ்வதியும் கோதை ஆர் கண்மணி அன்புடன் சிவகாமி, இது ரெண்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்? 100% தமிழும் சரஸ்வதியும் கோதை. சிவகாமி இஸ் a நார்மல் கேரக்டர், there is nothing more in that, anybody can do that character. கோதை வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர். கோதை வந்து இமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாசமான அம்மா. தேவையான இடத்துல திட்டுவாங்க, தேவையான இடத்துல சிரிப்பேன், தேவையான இடத்துல காமெடியும் பேசுவாங்க, சண்டையும் போடுவாங்க, எல்லாமே இன்க்ளூடான ஒரு கேரக்டர். ரொம்ப அவங்கள கேரி பண்ணுற விதமே வேறு, ரொம்ப ஜெயஜானிக்கா, ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மதர். நிறைய இப்போ கூட ஊரில் போனால் அந்த நாட்டாமல் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி லேடிஸே உங்களுக்கு இப்போவும் பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட பாட்டி என்னோட ஆயா இந்த மாதிரி தான் இருப்பாங்க, உங்களை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு அதுதான் தோணும். இப்போ கூட ரீசெண்டாக நான் செலமே ஷூட்டிங் போகும்போது என்கிட்ட ஒரு லைட்மேன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், நானும் ஆர்சி சாரும் தான் அதுலேயும் பேர், உங்களோட சீரியல் இன்றைக்கி காலையிலே கூட நாங்கள் போட்டு பார்த்துட்டு வந்தேன், தமிழும் சரஸ்வதியும், இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியல, அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ஒரு சக்ஸஸ் தானே, அந்த சீரியலோடையும் அந்த டீம் ஒர்க்கோடையும் அந்த கேரக்டர்ஸோடையும். நீங்கள் ரொட்டீனாக சீரியல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு சைடு உங்கள் ஃபேமிலி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பசங்களை கொஞ்சம் என் மாமியார் கூட எல்லாம் இருக்கிறதுக்கு நான் பழக்கப்படுத்தினேன். ஸோ இப்போ அவங்க க்ரோனப் தான், எல்டர் ஒன் 16 அண்ட் யங்கர் ஒன் 13 வயசு. ஸோ அவங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் மேக்ஸிமம் சென்னையில் தான் நான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு ஷூட்டிங் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 6 to 7 days தான் எனக்கு. ஸோ அந்த ஒரு டே மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட விட்டுட்டு இருப்பேன். அப்புறம் செல்லமே மேக்ஸிமம் எனக்கு ஒரு 4 days தான் ஒர்க்கு. கண்மணி அன்புடனும் அவ்வளோதான், ஒரு 8 days. ஸோ மீதி டேஸ் நான் இங்கே ஃப்ரீயாக தான் இருப்பேன் சென்னையில். ஸோ எந்த டேஸ் ஆஃப் கிடைச்சாலும் வெளியில் கூப்பிட்டு போக வேண்டிய ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நானே அவங்கள கூப்பிட்டு போவேன், நானே வந்து எல்லா வேலையும் பண்ணுவேன். ஸோ எனக்கு மிஸ்ஸிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவலாக. நான் அங்கேயும் இருந்தாலும் ஃபோனில் இப்போ எல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சுல்ல, பசங்களை மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீடியோ கால் பண்ணலாம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ், நான் இல்லைனாலும் அதோட பிரச்சனை இல்லை, அவர் ஃபில்அப் பண்ணிவிடுவார். மாமியாரும் ரொம்ப சப்போர்ட். ஸோ எனக்கு அந்த ஒரு கவலை இல்லை, எல்லாமே. பசங்க கூட இருக்க முடியல அப்படின்னு எப்பவுமே ஃபீல் பண்ணது? இல்லை, நான் எப்போவுமே பசங்க கூட தான் இருந்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் எல்லாம் ஷூட்டிங் போகும்போது என் பெரியவன் குட்டியாக இருக்கும்போது அவனே கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தேன். சின்னவனுக்கு ஒரு 2.5 3 years வரைக்கும், ஸ்கூல் சேர்க்குற வரைக்கும் ஷூட்டிங் போகும்போது அவனையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நம்ம கூட இல்லைன்ற இல்லை, நான் எப்போவுமே அவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் சென்னையில் தானே ஷூட்டிங், நான் காலையில் போவேன், ஆஃபீஸ் போகிற மாதிரி தான், காலையில் ஷூட்டிங் போனால் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காரு, மாமியார் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நைட் என் கூட தான் பசங்க இருப்பேன். ஸோ பிரச்சனை இல்லை. நைட் ஷூட் போகாதா? லேட் நைட்? இல்லை, ரெகுலராக இல்லை, நைட் ஷூட் எல்லாம் இல்லை நம்மளுக்கு, ரொம்ப ரேராக தான். அப்படி இருந்தால் கூட 2 to 2 இல்லைன்னா 6 to 6. ஸோ மீதி டைம் அவங்க கூட தான். அப்புறம் பசங்க குட்டி பசங்க இல்லையே, தே ஆர் க்ரோன் அப், ஸோ நத்திங் டு வரி. சின்ன வயசில் அவங்க இருக்கும்போது நான் இத்தனை சீரியல்ஸ் எல்லாம் பண்ணல, ஒரு சீரியல் 2 சீரியல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒன்றும் பெருசாக எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் ஒரு 5 days தான் ஒரு சீரியல் வரும். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் பார்த்தா கூட 2 சீரியல் பண்ணால் கூட 10 to 11 days தான், மீதி டைம் நான் அவங்க கூட தான். இந்த மாதிரி எல்லாம் பசங்களை மிஸ் பண்ணிட்டான ஒரு வேலையை நான் இது வரைக்கும் பண்ணல. இப்போ அவங்க பெருசாகிடுச்சு, அதனால தான் இன்னொரு ஒர்க்கு நான் கம்மிட் ஆனது. ஓகே மேம்.
எல்லாருக்குமே டயட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேருக்கு எடுத்துட்டோம்னா இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணணுமா, எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. ஒரு 15 டேஸ் 13 டேஸ் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் ரிசல்ட் தரலன்னு விட்டுருவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சி பண்ணால் நடக்காது. அது எந்த விஷயமா இருக்கட்டும். ஒரு அத்லெட் எதனால அவங்க சக்ஸஸ்ஃபுல் அத்லெட்டாக இருக்கீங்க, எத்தனை இயர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு டயட்டும் அதே மாதிரி தான். சில பாடி வந்து 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சில பாடி வந்து 6 மந்த்ஸில் தான் ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் டயட்டும். நம்ம ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன்னா அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. நானும் வந்து எத்தனையோ வாட்டி நல்லா வெயிட் 90, 92, 93 வரைக்கும் கெயின் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து நான் நினைப்பேன், இவ்வளோ தான் சாப்பிட்றேன் எப்படி கெயின் ஆகுது அப்படின்னு. மெயினான ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம இப்போ ஒரே மீல், இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு 4 தோசை சாப்பிட்றோம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா சட்னி சாம்பார் போட்டு நல்லா சாப்பிட்றோம், காஃபி குடிச்சு முடிச்சிட்டேன். 4 தோசை சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க, அது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ரைஸ் நல்லா நம்ம நல்லா சாம்பார் போட்டு நெய் போட்டு ஒரு செட் சாப்பாடு. லெமன் ரைஸ் இருக்கா, கொஞ்சம் கொடுங்க, அது நல்லா தயிர் போட்டு அது கூட பொரியல் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அது அப்படி ஒரு மீல். பின்ன நைட்டு நம்மளுக்கு ஷூட்டிங் முடியும் போதோ இல்லைன்னா எல்லாம் முடிச்சு வீட்டில் வரும்போதோ நம்ம டின்னர் பொதுவாக சாப்பிட்ற டைம் என்ன, 9 o'clock 9:30 இல்லையா. டிவி எல்லாம் பார்த்து உட்காந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 hourல படுத்து தூங்கிடுவேன். நம்ம பாடி எப்போ இது ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு டைஜஷன் ஆகும். சாயந்தரம் ஆனால் பப்ஸு டீ வடை டீ கொடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். நடுவில் யாராவது ஸ்வீட் கொடுக்குறோமா, வாங்கி சாப்பிட்றோம். ஸோ எத்தனை கேலரி நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் நமக்கு தெரியாமல். பார்த்தா நம்ம பெருசாக ஒன்றும் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா இல்லை, நம்ம ஒரு வாட்டி நிறைய சாப்பிட்றோம். இதுவே நீங்கள் பிரித்து பாருங்கள். இப்போ 4 தோசை ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தோசை எடுங்க. நீங்கள் 4 வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றது நீங்கள் 2ஆக கம்மி பண்ணுங்கள். சாயந்தரம் குடிக்கிற டீ கூட வடை கட் பண்ணுங்க. நைட்டு வந்து நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்றது 8 மணிக்கு சாப்பிடுங்க, முடிஞ்சிச்சு. திருப்பி மறுநாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 தோசை 2 தோசையாக மாற்றுங்க. 2 வெரைட்டி ரைஸு ஒரு ரைஸாக மாற்றுங்க. சாயந்தரம் குடிக்கிற டீ கட் பண்ணிவிட்டு க்ரீன் டீயாக மாற்றுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்காமல் நிறைய பேருக்கு இருக்க முடியாது. ஸோ அது விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ இப்படி நீங்கள் ஒரு 2 days 3 daysல இப்படி ஒன்றொன்னா கட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஓகேயா, உங்கள் பாடி இதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 8 o'clock சாப்பிட்ற சாப்பாடு 7 o'clock முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பசித்தாலும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே நல்லா ஸ்லீப், மினிமம் 6 hours ஆஃப் டீப் ஸ்லீப் உங்களுக்கு தேவை. அது நீங்கள் ஸ்லீப் கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு தலைவலி வராது, டயட்டு உங்களுக்கு பாடிக்கு சப்போர்ட் கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இந்த மாதிரி நீங்கள் மாறினாலே உங்களுக்கு வெயிட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலையில் இந்த தோசை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. ஒரு 12 மணிக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. உங்களுக்கு செட் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த காஃபி இப்போவும் கட் பண்ண வேண்டாம், காஃபி குடிச்சிக்கோங்க காலையில். அதுக்கப்புறம் இந்த 7 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு 6 மணிக்கு சாப்பிடுங்க, டின்னர் வாட் எவர் யூஆர் ஈட்டிங். அப்போ அந்த 2 மீல் தான் நீங்கள் நல்லா எடுப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு நடுவில் பசிச்சா நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் கட் பண்ணி சாப்பிடுங்க, பப்பாயாவோ பொமோகிரானேட்டோ இல்லை ஆப்பிளோ ஆரஞ்சோ என்ன வேணுமோ ஃபில்லிங்காக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அந்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கு பாடியில் கண்டிப்பாக தெரியும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் ஹெவியாக டயட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளட் செக்கப் பண்ணிவிட்டு உங்கள் உடம்புல என்னென்ன கம்மி இருக்குது என்னென்ன ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி மல்டி விட்டமினோ இல்லை விட்டமின் டியோ இல்லை விட்டமின் சியோ, வைட்டமின் என்ன கம்மியோ மினரல்ஸ் என்ன கம்மியோ அது என்னென்னு பார்த்து அதுக்கான அந்த சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துட்டு அது கூட நீங்கள் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னா நான் உங்களுக்கு கூகுளில் போட்டாலோ இல்லை ChatGPTயில் போட்டாலோ வாட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு, இதுதான் என்னோட ரிசல்ட்டு, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வரும். அதில் ஒரு சில ஃபுட்டு நம்ம பாடிக்கு செட் ஆகும், ஒரு சில ஃபுட்டு நம்ம பாடிக்கு செட் ஆகாது. அது எப்படி பண்ணணுன்றதும் கிளியராக அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். டெக்னாலஜி மாறிடுச்சு. ஏன்னா என்னோட டயட் மாதிரி இருக்காது உங்களோட டயட்டு. என்னோட பாடி மெட்டபாலிசம் வேறு, உங்களோட பாடி மெட்டபாலிசம் வேறு. நான் ஏதாவது சொல்லிவிட்டு அது ட்ரை பண்ணிவிட்டு அந்த அம்மா அன்னைக்கு இன்டர்வியூவில் சொன்னதுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேக் ஸ்டாம்பிங் எல்லாம் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு பிளட் செக்கப் எடுத்துகிட்டு உங்கள் பாடிக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் அந்த ஃபுட்ஸு நீங்கள் ஜாஸ்தி எடுத்தால் உங்களுக்கு டயட்டும் ஆகும். இந்த முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் ரொம்ப பெயில் ஆகிற பிரச்சனை, ரொம்ப என்ன சொல்கிறது இப்படி
இப்படி என்ன சொல்லணும் தமிழில் அதுக்கு, இப்படி தோல் சுருங்குறது. தோல் சுருங்கி இப்படி கீழே போயிடும்ல, இப்படி இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்கும் ஸ்கின். அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. நீங்கள் இப்போ லேட் நைட்டில் ஷூட் முடிச்சுட்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா ஒரு 11-12 அந்த டைமில் என்ன சாப்பிடுவீங்க? 11-12 டைமில் ரொம்ப பசிச்சிங்கன்னா 4 முட்டை போட்டு, எல்லோ இல்லாமல் முட்டை போட்டு, அதில் கொஞ்சம் நல்லாவே ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு செட் ஆகிற வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணால் நல்லா பஃபியாக உங்களுக்கு ஆம்லெட் கிடைக்கும். அந்த ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன். நல்ல ஒரு பிளாக் காஃபி சாப்பிடுவேன். தலைவலி, இந்த பசி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் நைட்டு 12 o'clock சாப்பிட்ட அப்படின்னா திருப்பி மறுநாளைக்கு லஞ்சு தான் நான் எடுப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த கேப் அதில் ஃபில் ஆகிடும். அதாவது நமக்கு செட் ஆகிற ஃப்ரூட், செட் ஆகாத வெஜிடபிள் அப்படின்னு இருக்கா டிஃப்ரெண்ட்? கண்டிப்பாக இருக்குது. அது எப்படியும் கண்டுபிடிக்கிறது? அது வெயிட். இப்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரூட்டு ஒரு வெஜிடபிளும் உங்கள் லைஃப்பில் டெய்லி பேசிஸில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்றைக்கி வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் மட்டும் வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ எல்லாருக்குமே பேசிக்காக சாப்பிட முடிகிற சில வெஜிடபிள்ஸ் இருக்குது. அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, குக்கும்பர், கேபேஜ், இதெல்லாம் ரொம்ப கேலரிஸ் கம்மியான வெஜிடபிள்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பொருட்கள் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எக்ஸு உங்கள் டெய்லி ரூட்டீனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் எல்லோ இல்லாமல் சாப்பிடணும். அது 8 egg வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம், ஏன்னா ப்ரோட்டீன் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் ஒரு 2-3 days நீங்கள் இது ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்ரிடே உங்கள் வெயிட் செக் பண்ணணும். ஸோ அது நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இவ்வளோ ஏறி இருக்குது, 100 grams ஏறி இருக்குது, 100 grams இறங்கி இருக்குது, அந்த மாதிரி. ஸோ வெண்டைக்காய் மட்டும் சாப்பிடும்போது இந்த டைமே உங்களோட பாடியில் என்ன ஆகும்னா கிளென்சிங் ஸ்டார்ட் ஆகும். நிறைய யூரின் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள். உங்களுக்கே உங்களோட மோஷனோட அந்த ஒரு கோர்ஸ் எல்லாமே, பீரியட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எத்தனை எபிசோட் அதான் கேட்பாங்க அவங்க, எத்தனை எபிசோட் போனீங்க நீங்கள். லூஸ் மோஷன்ஸ் ஆகும். டயட் ஸ்டார்ட் ஆகும்போது பாடி ரொம்ப வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும். சில பேருக்கு வாமிட்டிங் டெண்டன்சி இருக்கும், சில பேருக்கு நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் ஜாஸ்தி இருக்கும், லூஸ் மோஷன்ஸ் ஆகிடும். இதெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம பாடியில் என்ன தேவையில்லாத நிறைய வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கும், ஃபேட்டு சில பேருக்கு அப்படி தான் வெளியில் வரும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் பீட்ரூட் ஆட் பண்ணால் எனக்கு பீட்ரூட்டு ஒத்துக்காதுன்னா மேபி 2-3 times நான் லூஸ் மோஷன் ஆகிடும் எனக்கு. ஸோ அந்த பீட்ரூட் நான் தள்ளி வச்சுருவேன், நெக்ஸ்ட் டே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஆட் பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணி சாப்பிட்டேன். வெண்டைக்காய் குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்போ காரக்குழம்பு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் 2 வேளை. அது சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, யூ ஆர் ஃபைன். நீங்கள் நெக்ஸ்ட் டே வெயிட் பார்க்கும்போது உங்களுக்கு 200 grams இறங்கியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வெண்டைக்காய் உங்களுக்கு எப்போவுமே டெய்லி ரூட்டீனில் ஆட் பண்ணலாம். திருப்பி மறுநாள் அதோட அடுத்த நாளைக்கு நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது எனக்கு உடம்பெல்லாம் இச்சிங் வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது கத்திரிக்காய் உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, தள்ளி வச்சுருங்க. திருப்பி அதோட அடுத்த நாளைக்கு நான் மஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது எனக்கு 100 grams ஏறி இருக்குது. ஸோ மஷ்ரூம்ன்ற வெஜிடபிள் சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெஜிடபிள் நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பொறுமையாக பேஷண்ட்டாக நம்ம செட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வெண்டைக்காய் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுல்ல, ஸோ நீங்கள் டெய்லி எவ்வளோ வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் சேர்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுங்கள், வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்கள், வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த நம்ம பாடிக்கு செட் ஆகிற வெஜிடபிள். ஸோ உங்களுக்கு கத்திரிக்காய் செட் ஆகலை, கத்திரிக்காய் போட்டால் உடம்பு இச்சிங் வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதில்ல. ஸோ கத்திரிக்காய் போட்ட பொருட்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். திருப்பி மறுநாளைக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி பீட்ரூட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மேபி அந்த ப்ராசஸில் நம்ம பாடி இருந்ததுனால தான் அப்போ நம்மளுக்கு லூஸ் மோஷன்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆட் பண்ணும்போது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அப்படி தான் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு வெஜிடபிள் நான் ஒன்றொன்னா டெய்லி செக் பண்ணி தான் எனக்கு பாடியில் எது செட் ஆகுது எது செட் ஆகலைன்றது நான் கண்டுபிடிச்சது. ஓகே, ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்க? சின்ன பவுல் இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு அதுதான் ரைஸ். அந்த அளவுக்கு ரைஸ் எடுப்பேன். அது பிரியாணி சாப்பிடுங்க நீங்கள் டெய்லி, ரைஸ் சாப்பிடுங்க டெய்லி, நீங்கள் அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். அப்புறம் குழம்பு பொரியல் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது.
முன்னாடிலாம் ஹீரோயின்ஸ் மட்டும் தான் ரொம்ப அழகா ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஹீரோயின், அவங்களுக்கு அக்காவாக நடிக்கிறவங்க, அவங்களுக்கு மாமியாராக நடிக்கிறவங்க, அம்மாவாக நடிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபிட்டாக தான் இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், தோற்றமாக பார்க்க இப்படி தான் இருக்கணும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? இல்லை எல்லாரும் மாதிரி நாங்களும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்களாவே பண்ணிப்பீங்களா? பார்ப்பும் அப்படிதான். எல்லாரும் அவங்களையும் இப்போ அப்படிதானே நினைக்கிறாங்க. அந்த காலமும் இந்த காலமும் கம்பேர் பண்ண முடியாது. எந்த விஷயத்துலேயும் நம்மளுக்கு கம்பேரிசன் இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வரலன்னா கூட ஏஐ வழியாக நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாவிலே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பாதி தூரம் நடித்து அவர் ஒரு நாளில் இல்லை, மறுபடியும் அந்த சினிமா அவங்க கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னா ஒரு ஏஐ வச்சு அவங்க பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங். காம்படிஷன் பயங்கரமாக வருது. இவங்க இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன். முன்னாடி அப்படி இல்லை. ரஜினி சாருக்காகவே கதை எழுதி ரஜினி சார் தான் இதில் நடிக்கணும், ரஜினி சாருக்கு மதராக இவங்க தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஸ்டோரி எழுதும். இப்போவும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. பட் வேறு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக போடுறவங்கள இவங்க இல்லைன்னா இவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்போது நம்ம ஃபிட்டாக அழகாக இருந்தால் தான் நம்ம அந்த கேரக்டரில் உட்காரும். இல்லைன்னா நம்மளை விட பெட்டரான இன்னொருத்தங்க வருவாங்க. ஸோ நம்மளே தனியாகவே ஃபிட்டாக அழகாக வச்சாதான் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, உங்களை மாதிரி விஜேவாக இருக்கிறவங்க, விஜய் தானே நீங்கள் சொல்லுவீங்க, விஜேவாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிவி ஹோஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபிட்டாக அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே வரும். இல்லைன்னா அதுதான். நீங்கள் முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்தீங்க, இப்போ ரொம்பவே வெயிட் குறைச்சிட்டிங்க. ஆனால் கமெண்ட்டில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் 2 மாதத்தில் இப்போலாம் வெயிட் குறைச்சிட முடியாது, அவங்க சர்ஜரி இதுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நான் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணது கிடையாது இது வரைக்கும். 2 டெலிவரி தான் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நார்மல் டெலிவரியாக பண்ணியிருக்கேன். எந்த சர்ஜரியும் லைஃப்பில் பண்ணல. நான் 100% பியூர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் பண்ணி தான் நான் உடம்பு கம்மி பண்ணேன். நான் வந்து அமூரா ஹெல்த் கூட தான் நான் என்னோடய ஜேர்னி நான் பண்ணது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அமூரா ஹெல்த் நம்பர் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் போதும். 3 months 20 kgs நான் சொந்தமாக கஷ்டப்பட்டு கம்மி பண்ணேன். ஒன்லி த்ரூ டயட். அண்ட் லாஸ்ட்டு 3rd month கொஞ்சம் 10 steps கூட நடந்து அதில் ஆட் பண்ணி தான் உடம்பு கம்மி பண்ணேன். எந்த சர்ஜரியும் பண்ணல. கஷ்டப்பட்டால் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். அது நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு எந்த விஷயம் பண்ணாலும் நடக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரொட்டீனாக ஷூட் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு நடுவில் டயட் வேறு இது பண்ணுறோம், காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான். டயட்டுன்றதே ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். அதுவும் ஒர்க்கு கூட டயட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒகேஷன் வருது, இப்போ உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, இத்தனை வெயிட் கம்மி பண்ண டாக்டர் சொன்னாங்க, இல்லை எனக்கு ஏதாவது இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் யூ கெட்டிங் மேரிட். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாத பசங்க இருப்பாங்கல்ல, they'll be like 80 கிலோ, எனக்கு ஒரு 70 கிலோ ஆகணும், எனக்கு ஒரு 6 months டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டயட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கம்மி பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல். நான் வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்ததுனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டயட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 10 கிலோ எல்லாம் 6 மாதத்தில் கம்மி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் சின்னதாக ஒரு டயட்டு, ஒரு 10 steps டெய்லி வாக்கிங், சின்னதாக ஒரு சில எக்ஸசைசஸ் வீட்டிலே நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடச்சிடும். அது வந்து ஒரு 1/2 hour உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணாலே ஈஸியாக நீங்கள் வெயிட் கம்மி பண்ணலாம். ஒரு சில ஜங்க் ஃபுட்ஸு, இந்த சுகர் கட்டு இதெல்லாம் பண்ணால் 1 weekலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 1 weekல கிடச்சிடும். இல்லைன்னா இப்போ நம்ம இது பார்க்குறவங்க யாராவது வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்காக ஒரு 2 weeks சுகருன்றதே மறந்துடுங்க. அது நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், ஒயிட் சுகராக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி இது திருப்பதி பிரசாதம், ஒரு பிஞ்ச் எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகுது, சாமி குத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா நடக்காது. சுகர்ன்றது மறந்துடணும். நீங்கள் ரொம்ப கஷ்டம், தலையெல்லாம் அப்படி வெடிக்கிற மாதிரி வலிக்கும். ஏன்னா நம்ம வயசு பிறந்ததுலேருந்து நம்ம வந்து சுகர் சாப்பிட்டு பழகினவங்க தான். அதுலேயே ரொம்ப கேவலமான ஒரு சுகர் ஒயிட் சுகர். அது இப்போ என்னென்ன, இப்போ இது நம்ம இன்டர்வியூ பார்க்குறவங்க யாராவது இன்னும் ஒயிட் சுகர் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த ஒயிட் சுகர் இப்போவே எடுத்து குப்பையில் போட்டுருங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து நார்மலான ஒரு வெயிட் இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. அது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 100% நாட்டு சக்கரை தான் கொடுக்கணும், ஒயிட் சுகர் கொடுக்கவே கூடாது, அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா. அப்புறம் அந்த நாட்டு சர்க்கரையிலையும் சர்க்கரை தானே, இன்னும் அதை விட கம்பேர் பண்ணும்போது பெட்டர். இன்னும் அவங்க நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டு சர்க்கரையும் விட்டுட்டு சுகர்லெஸ்ஸாக போங்க.
தெரியும், நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் சுத்தமாக உங்களுக்கு சர்க்கரை இல்லாமலாம் வாழ முடியாது. நான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சுத்தமாக மறந்துட சொல்கிறேன். அப்பப்போ நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடலாம். அதில் வீட்டிலே கூட நம்ம அழகாக எவ்வளோ லட்டெல்லாம் நம்ம வீட்டிலே செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடாக சாப்பிடுங்க. வெளியில் போகும்போது எப்போயாவது நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள். சுகர் கட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வியாதிகள் வராது. இந்த நிறைய பேர் முடியெல்லாம் காட்டும்ல, அந்த கட்டெல்லாம் வரணும்னா சுகர் மறந்துடணும். அந்த பியூட்டி பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னா சுகர் மறந்துடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். கமெண்ட்டில் வந்து நம்மளை எதுவும் சொல்லிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒல்லியாக நான் என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாக தான் இருப்பேன் அப்படின்றவங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போடுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே மேம். நீங்கள் இப்போ சமையலுக்கு எந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி எண்ணெய்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்? ரிஃபைன்ட் ஆயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் நம்ம வீட்டில் செக்கெண்ணெய் வாங்கி வைக்கிறேன், ரிஃபைன்ட் ஆயில் வாங்கி வைக்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3 மாதம் கழித்து வீட்டில் வர உங்கள் ரிஃபைன்ட் ஆயில் அப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செக்கெண்ணெய் கெட்டு போன வாசனை வரும். ஏன்னா அது நேச்சுரல். தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும், எண்ணெய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா அது நல்லது. அதனால தான் நம்ம காரக்குழம்புல நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவேன். தோசை ஊற்றும் போது நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவேன். அதே மாதிரி குக்கிங்க்கு எண்ணெய் கேட்டால் இப்போ கேரளா ஆட்கள் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் கோகோனட் ஆயில் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் குக்கிங்க்கு. அதை விட பெட்டரான ஒரு மெடிசின் வேறு எதுவுமே கிடையாது. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லது. ஸோ டயட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் குக்கிங்கில் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணி. அது நல்லது கிடையாது. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய்ங்கிறது செக்கில் ஆட்டினது மட்டும்தானா? செக்கில் ஆட்டினது மட்டும்தான். பேராஷூட் அதெல்லாம் யூஸ் ஐயோ, பேராஷூட் எல்லாம் யாரும் சொன்னது? சமையலுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அது தலைக்கு மட்டும்தான். அதில் கெமிக்கல் இருக்குது. அது ஒன்லி ஃபார் ஹேர் பேராஷூட். அது கோகோனட், அந்த பேராஷூட் எல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சமையல் கோகோனட் ஆயில் நம்ம கடையில் விற்கிறாங்க தனியாக. அது அதை விட பெட்டர். இல்லை செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். அதில் ஸ்மெல்லிலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஸோ செக்கெண்ணெய் தான் கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா தேங்காய் இது செக்கில் எண்ணெய் தான்.